கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாகட்டும். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, மீண்டும் இந்த நாளில் கூட இந்த டெய்லி டிவைன்ஸ் ஊழியத்தின் மூலிமா உங்களை சந்திக்க நான் கர்த்தருக்குள் மிகவும் சந்தோஷம் அடைகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அடியே உங்களை மனதில் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். தொடர்ந்து பிரியமானவர்களே, இந்த மாதம் தேவன் கொடுத்த வாக்குத்தத்தங்களை நம்ம பார்த்து நம்ம அற்புதங்களையும் விடுதலை பெற்றுக்கொள்ள தேவன் கிருபை பாராட்டி கொண்டிருக்கிறார். இந்த மாதம் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம் யோசுவா 3:5 உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள், கர்த்தர் நாளைக்கு உங்கள் நடுவில் அற்புதங்களை செய்வார். ஆமென். என் அன்பு சகோதரா, என் அன்பு சகோதரி, இன்னைக்கு நிறைய கர்த்தருடைய பிள்ளை வாழ்க்கையில் அற்புதங்கள் இல்லை, அதிசயங்கள் இல்லை, ஆசீர்வாதம் இல்லை, எதிர்பார்க்குற விடுதலை இல்லை. நிறைய குடும்பங்கள் இன்னைக்கு கஷ்டத்தில், வேதனையில், நெருக்கத்துக்குள்ள, நிறைய பஞ்சக்குள்ள, பத்தாக்குறைக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. நிறைய பேருக்கு வாழ்க்கை நடத்துறது பெரிய கஷ்டமாக இருக்குது. குடும்பத்தை போஷிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது. ஒரு நாளை தாண்டுறது பெரிய கஷ்டமாக இருக்கிறது. காரணம் வாழ்க்கையில் கஷ்டம், வேதனை, வறுமை, கடன் பிரச்சனை, பஞ்சம். ஆனால் நம்ம தேவன் அற்புதங்களை செய்கிறவர். நம்ம தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கிறவர். நம்ம தேவன் நம்ம வாழ்க்கையில் இருக்கிற எல்லா குறைகளை நீக்கி நிறைவான ஆசீர்வாதம் கொடுக்கிறவர். ஆனால் இன்னைக்கு நம்ம வாழ்க்கையை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு முழுமையாக நீங்கள் ஒப்பு கொடுக்கும்போது கர்த்தர் உங்களை அற்புதங்களை செய்து உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கடை பிரச்சனை, எல்லா தரித்திரம், எல்லா அந்த வறுமை பஞ்சங்களை நீக்கி கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்து உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென். காரணம் சொல்றாரு, உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். இன்னைக்கு நிறைய ஆண்டவருடைய பிள்ளை வாழ்க்கையில் கடனுக்கு, தரித்திரத்துக்கு, கஷ்டத்துக்கு, வறுமைக்கு, பஞ்சத்துக்கு, நிறைய குறைகளுக்கு காரணம் என்ன பார்த்தீங்கன்னா, நிறைய ஆண்டவர் பிள்ளைகள் ஆண்டவருக்கு முழுமையாக வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கவில்லை. கடவுள் பாதி, உலகம் பாதி. சபைக்குள்ளே சபைக்கு வந்தா ஏசப்ப பிள்ளை, வெளியே போன உடனே மறுபடியும் உலகத்தார வாழ்ந்துறாங்க. கடவுள் பாதி, உலக பாதி இல்லை. இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்யணும்னா, உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற தரித்திரம், பஞ்சங்கள், கடன்கள், கஷ்டங்கள், வறுமைகள், குறைகள் நீக்கணும்னா உங்கள் வாழ்க்கையை ஆண்டவருக்கு முழுமையாக கொடுங்க. வேதத்தில் பார்க்கும்போது ஒரு விதவை, அவளுக்கு ரொம்ப கஷ்டம், வாழ்க்கையில் பயங்கரமான நெருக்கமான சூழ்நிலை இருக்கிறா. அங்கே வயிற்றில் பார்க்கும்போது அவள்கிட்ட கொஞ்சம் மாவு, கொஞ்சம் எண்ணெய் இருக்குது. அதுக்கடுத்து வாழ்க்கையில் என்னான்னு தெரியாமல் ஒரு வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறா. அந்த இடத்துல எலியான்ற ஊழியக்காரர் போய் கொண்டிருக்கும்போது அவள் வெறுகு பெருக் கொண்டிருக்கிறார். அந்த ஊழியக்காரர் இந்த விதவையை பார்த்து, அம்மா எனக்கு கொஞ்சம் தண்ணி வேணும்னு சொல்கிறாரு. சரி, அந்த அம்மா தண்ணி கொடுக்கலான்னு வீட்டுக்குள்ளே போகும்போது ஊழியக்காரர் திரும்ப கூப்பிட்டு, அம்மா தண்ணி கூட எனக்கு கொஞ்சம் ரொட்டி கொடுங்கன்னு சொல்கிறாரு. அந்த அம்மா சொல்கிறாங்க, ஐயா கடவுள் மேலே சத்தியமா, நீ வணங்குற கடவுள் மேலே சத்தியமா, எங்கள் வீட்டில் கொஞ்சோண்டு மாவு, கொஞ்சோண்டு எண்ணெய் இருக்குது. அந்த விறகு பெருக்கி ஒரு சின்ன ரொட்டி சுட்டு நானும் என் பையனும் சாப்பிட்டு சாக போகிறோம். எங்களுக்கு வேறு கதி இல்லை. கவனிக்கிறீங்களா? அந்த அம்மாவோட வாழ்க்கையில் ஒரு வறுமை, ஒரு குறை, ஒரு பஞ்சம், ஒரு கஷ்டம், நெருக்கத்தை நம்ம பார்க்குறோம். அப்போது அந்த ஊழியக்காரர் மூலிமா கர்த்தர் கொடுத்த வார்த்தை, ஆலோசனை, அம்மா முதலாவது உன்னுக்கிட்ட இருக்கிறத எனக்கு கொடு, அந்த ரொட்டி எனக்கு கொடு, கர்த்தர் அதை குறையாமல் உன்னை ஆசீர்வதிப்பார். எப்போ அந்த விதவை அந்த ஊழியக்காரர் கேட்டு தன்னிட்ட இருந்த அந்த ரொட்டி தன் வாழ்க்கையை முழுமையாக தேவனுடைய வார்த்தைக்கு, தேவனுடைய காரியங்களுக்கு முழுமையாக ஒப்பு கொடுக்கும்போது வேதம் சொல்கிறது, அந்த கீழ்ப்படிஞ்சதுனால, தன் வாழ்க்கையை முழுமையாக கொடுத்ததுனால, தன்கிட்ட இருந்த காரியத்தை தேவனுக்கு கொடுத்ததுனால கர்த்தர் இந்த வாழ்க்கையில் இருந்த குறைய, அந்த பஞ்சத்தை, அந்த வறுமையை, அந்த தரித்திரத்தை கர்த்தர் நீக்கி மாவு எண்ணெயும் கர்த்தர் அற்புதம் செய்து ஆசீர்வதித்து குறை இல்லாமல் போஷித்தாரா. ஆக அன்பு சகோதரா, கடை பிரச்சனை கூட இருக்கிறீங்களா? தரித்திரம் உங்களை வாட்டி கொண்டு இருக்குதா? எவ்வளோ சம்பாரிச்சாலும் அநேக கஷ்டங்கள், வறுமைகள் உங்களை வாட்டி கொண்டு இருக்குதா? உங்கள் வாழ்க்கையை ஆண்டவருக்கு முழுமையாக ஒப்பு கொடுங்க. கர்த்தர் அற்புதம் செய்து உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற கடன், தரித்திரம், வறுமைகள், பஞ்சங்களை, குறைகளை நீக்கி ஆசீர்வதிக்கப்படுறார். ஒப்பு கொடுப்பீங்களா?
தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக ஸ்தோத்திரப்பா. இந்த டெய்லி டிவன்ஸில் யாரெல்லாம் தன் வாழ்க்கையை முழுமையாக ஒப்பு கொடுக்குறாங்களோ அன்றைக்கி அந்த விதவை வாழ்க்கையில் அற்புத செய்திகளப்பா. கொஞ்சம் மாவு கொஞ்சம் எண்ணெயை கத்தரை ஆசீர்வதித்து அற்புதம் செய்து அது குறையாமல் காத்து கொண்டீங்களே. இப்போ யாரெல்லாம் தன் வாழ்க்கையை முழுமையாக ஒப்பு கொடுக்குறாங்களோ இவங்க வாழ்க்கையில் இருக்கிற கடன் மாறுவதாக, தரித்திரம் மாறுவதாக, வறுமை மாறுவதாக, பஞ்சங்கள் மாறுவதாக, இவங்க வாழ்க்கையில் இருக்கிற குறைகள் நீங்குவதாக, ஒரு பரிபூர்ண ஆசீர்வாதம், திருப்தியான ஆசீர்வாதம், சம்பூர்ணமான ஆசீர்வாதம் இயேசுவின் நாமத்தில் உண்டாவதாகப்பா. அப்படி செய்ததுக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.